வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கிறது செவ்வாய் பகவானுக்கும் கேது பகவானுக்கும் உரிய கிழமை. அதனால செவ்வாய் பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் பேர் இருக்கும். யார்? உங்கள் நட்சத்திரம் மிருகசீரிடம் அல்லது சித்திரை அல்லது அவிட்டமா, உங்கள் ராசி மேஷம் அல்லது விருச்சிகமா, அல்லது உங்கள் பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமையா, அல்லது பிறந்த தேதி 9 அல்லது 18 அல்லது 27, அல்லது தெற்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ எதுவோ, தெற்கு பார்த்த வாசலுள்ள வீடு அல்லது நிலத்தோட உரிமையாளரா உங்கள் பேரில் அது இருக்கா? நீங்கள் எல்லாருமே முருகப்பெருமான் கோயிலில் போய் நெய் விளக்கு ஏற்றி வைங்க. பசு நெய் விளக்கு. நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. கோயிலுக்கு போகிற பழக்கம் இல்லையா? ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செஞ்சுருங்க. இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு. காலை 10:30 to 12. செவ்வாய்க்கிழமையில் நல்ல நேரம் இருந்துன்னு இழுக்க வேண்டாம். அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப சூப்பர். சகோதரர்களோடு மேட்டர் சமாதானம் பேசுறதுக்கு நல்லது. அதே மாதிரி வீடு பூமிக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்ல நாள். நிலம் வாங்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ, வீடு சொந்த வீடு வாடகை வீடு விற்கிறது வாங்கிறது வாடகைக்கு போகிறது, இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நாள் செவ்வாய்க்கிழமைங்கிறத மறந்துட வேண்டாம். அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்ல நாள் செவ்வாய்க்கிழமை. சரிங்க, எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறத இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலம், சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, தெய்வ கருணை இதெல்லாம் இருக்கு. நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம், சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, மனசு திடமான மனசு, கூர்மையான புத்தி. பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான தினம். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம், அசைவ உணவு தவிர்க்கணும். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இது பொருந்தும். அசைவ உணவு வேண்டாம். கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏற்றி வைக்கணும். அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல பசுவோட நெய்யை சேர்த்தணும். அல்லது எரிந்த அணைந்த தீபத்தில் பசு நெய் சேர்த்தி திரும்பவும் ஏற்றி வைக்கலாம். அதே தெரியல, தப்பு ஒன்றும் இல்லை. கோயிலுக்கு போக மாட்டிங்களா? ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செஞ்சுடலாம். வண்டி ஓட்டுறது கவனமாக இருக்கணும். பெரிய விலையில் பொருள் வாங்கக்கூடாது. கடன் கொடுக்கக்கூடாது. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் சாமிநாதனே போற்றி, சாமிநாதனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. கடகராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பாக நடக்கும். ஜெயிப்பீங்க. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். சந்தோஷம். கலகுறீங்க. பிரமாதமான வாழ்க்கை. அப்புறம் என்னங்க, ரொம்ப ரொம்ப நல்ல நாள் 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே. அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, உடல்நலம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால அசைவ உணவை தவிர்க்கலாம். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே. வண்டி ஓட்டுறது கவனமாக ஓட்டுங்க. அளவாக சாப்பிடுங்க. வழக்கமாக சாப்பிட்றத விட கொஞ்சம் குறைவாக சாப்பிடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் நெய் விளக்கு ஏற்றி வைங்க. அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல பசுவோட நெய்யை சேர்த்துங்க. அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செஞ்சுருங்க. உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்க. அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பேச்சு சாமர்த்தியம் இருக்கு, பொறுமை இருக்கு. அதனால ஜெயிப்பு இருக்கு, வெற்றி இருக்கு. பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் கருப்பு சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, மனசுல பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், சஞ்சலம் எல்லாம் இருக்கு. எப்படி தப்பிக்கிறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் நெய் விளக்கு ஏற்றி வைங்க. அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல பசுவோட நெய்யை சேர்த்துங்க. அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செஞ்சிருங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ முருகப்பெருமான நினைங்க. ஓம் வள்ளியம்மையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்று.
அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 1 அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவையற்ற வம்பு வரும், அவசரப்பட்டு தோத்து போயிடுவீங்க. தோக்கிறத உங்களால தாங்க முடியாது. எப்படி தப்பிக்கிறது? 3 நட்சத்திரக்காரர்களுமே கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல பசுவோட நெய்யை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செஞ்சிருங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 4 அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், ஜெயிக்கிறீங்க. வழக்கமான முன்கோபம் இருக்காது, தெளிவாக இருக்கீங்க, புத்தி கூர்மையாக இருக்குது, இரக்கமுள்ள மனசு, பிரமாதமான வெற்றி, பெண்களுக்கு சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6 அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, நேரமும் பணமும் வீணா செலவாகும். செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது. எப்படி தப்பிக்கிறது? கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும். கடன் கொடுக்க வேண்டாம், வாங்க வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். வீட்டிலையும் கோயில்லையும் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க. கோயிலுக்கு போக மாட்டிங்களா? ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செஞ்சுருங்க. எல்லாம் ஒரே பலன்தான். ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ முருகப்பெருமான நினைங்க. ஓம் ஓம் பரத்வாஜரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். பரத்வாஜ முனிவர் செவ்வாய் பகவானை வளர்த்தவர். இந்த மந்திரம் சொன்னால் தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 1, 9 அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை, பொறுமையா இருங்க. தேவையற்ற வம்பு வரும். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே தேவையற்ற பதட்டம், குழப்பம் இருக்கு. கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் நெய் விளக்கு ஏத்துங்க, அல்லது பசுவோட நெய்யை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செஞ்சிருங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்ப முருகப்பெருமான நினைங்க. ஓம் ஓம் மங்களனே போற்றி, மங்களனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமா இருங்க. அனுகூலமான எண் 5, 6 அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை, 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே தேவையற்ற குழப்பமும் தடுமாற்றம் இருக்கு. பணம் வீணா செலவாக வாய்ப்பு இருக்கு. எனவே கவனமா இருங்க. கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் நெய் விளக்கு ஏதுங்க, அல்லது பசுவோட நெய்யை விளக்குல சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செஞ்சிருங்க. எல்லாம் ஒரே பலன் தான். ஒரு மந்திரத்தை 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்ப முருகப்பெருமான நினைங்க. ஓம் ஓம் வீரபத்திரரே போற்றி, வீரபத்திரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமா இருங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 7 அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 10:30 12 அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.